5 செல்ஃப் டிஃபென்ஸ் கேஜெட் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இது எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்கணும், எஸ்பெஷலி கேர்ள்ஸ்கிட்ட கம்பல்சரி இருக்கணும். நம்பர் 1 கேஜெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் ஸ்ப்ரேங்க. இந்த ஸ்ப்ரே மட்டும் இருந்துச்சுன்னா போதும், ஆப்போனண்ட்டில் எவ்வளோ பெரிய மொரட்டாலாக இருந்தாலும் ஈஸியாக நம்ம டேக்கிள் பண்ணிட்டு வந்துடலாம். ரெண்டாவது இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிங் நைஃப்னு சொல்லுவாங்க. நார்மலாக நம்ம ரிங் மாதிரி தான் வேர் பண்ணிப்போம். ஆனால் இது மாதிரி பிரச்சனை அது மாதிரி வரும்போது அந்த இதை ப்ரெஸ் பண்ணும்போது நைஃப் ஒன்று வெளில வரும். அது மூலிமா நம்ம டேக்கிள் பண்ணிட்டு வெளில வரலாம். ஸோ மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளேர் கன்னுங்க. இது ஒரு குட்டி கீ செயின் மாதிரி இருக்குங்க. நம்ம எங்கேயாவது வெளில போகும்போது நம்ம யாராவது நம்ம ஃபாலோ பண்ணுறாங்க இல்லை நமக்கு இந்த மாதிரி கடத்த வராங்க அப்படின்னும் போது அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளேர் கன்னை ப்ரெஸ் பண்ணலாம். இது மூலிமா ஒரு இண்டிகேஷன் நமக்கு ஆப்போனண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். நமக்கு ஈஸியாக ஹெல்ப் கிடச்சிருங்க. நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் நக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம அதை நக்கிள்ஸில் வேர் பண்ணிவிட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து ஒரு ஷாக் வரும். ஸோ இது மூலிமா ஆப்போனண்ட்டை ஈஸியாக நம்ம விழுக வச்சிடலாம். ஸோ அது மூலிமா நீங்கள் எஸ்கேப் ஆகி உள்ளே வந்துடலாங்க. அஞ்சாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஸ்டிக்னு சொல்லுவாங்க. இது ஒரு குட்டியாக ஒரு 9 ஸ்டிக் தான் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா ஸ்டிக் 2.5 feet வரைக்கும் வரும். இது மூலிமா நீங்கள் ஆப்போனண்ட்டை டிஃபெண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஸோ இந்த 5 கேஜெட் கம்பல்சரி எல்லார்ட்டையும் இருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த 5 கேஜெட்டை வாங்க சொல்லுங்கள். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். Until it's bye from JKR.